என் பேர் சாய் வருண். எங்கள் குடும்பத்தில் அப்பா, அம்மா, தங்கச்சி, நான், அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா. அம்மா, தாத்தா எங்கம்மா? ஐஸ்கிரீம் வாங்க போகலான்னு சொன்னீங்களே தாத்தா, ஏன் வரல கீழே? எனக்கு இப்போ உடனே ஐஸ்கிரீம் வேணும் தாத்தா. வாங்க தாத்தா போகலாம். ஏன் நீங்கள் பதில் பேசவே மாட்டீங்க தாத்தா? எனக்கு இப்போ உடனே ஐஸ்கிரீம் வேணும். வாங்க தாத்தா, வாங்க தாத்தா, வாங்க. அம்மா, எப்போ தாத்தா நீங்கள் வருவீங்க? நீங்கள் இல்லாமல் நானும் ஷானுவும் சந்தோஷமாக இல்லை. ஷானுவும் நானும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா நீங்கள் இருக்கும்போது? தாத்தா, நீங்கள் பேசினது இன்னும் எனக்கு ஞாபகமாக இருக்குது தாத்தா. எங்களால் அது மறக்கவே முடியாது தாத்தா. ஹாய் சாய் குட்டி, சவனி பாப்பா, ஹலோ, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பாப்பாவை அன்பாக பார்த்துக்கணும், பாசமாக பார்த்துக்கணும். என்ன இப்போ நீ குட் பாய் இல்லை, நீ அதனால தான் வேர்ல்டுலேயே நீ தான் தம்பி குட் பாய். நானும் எவ்வளோ உலகத்துக்கு போயிருக்கேன், எவ்வளோ நாட்டுக்கு போயிருக்கேன். வேர்ல்டுலேயே குட் பாய் நீ தான் தம்பி. அதேமாரி குட் பேபி யாருன்னு கேட்டால் சவனி பாப்பா தான். ஹாய் சாய் குட்டி, ஹாய் சவனி பாப்பா. தங்க குட்டி, நீ நான் தங்க குட்டி. எனக்கு இன்னும் பாப்பாவை அடிக்காமல் 10 ரூபா குட் பாயாக பார்த்துக்கணும். நம்ம தங்கம் தானே அது, பார்த்துக்கணும். இந்த மறந்துடாதீங்கடி தங்கம், என்ன மறந்துடாதீங்கடி, மறந்துடாதீங்க தங்கம். தங்க குட்டிங்களா, இந்த மறந்துடாதீங்கடி. ஹாப்பி பர்த்டே டு யூ. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் சீரோடு சிறப்போடு நலமோடு வளமோடு செல்வ செழிப்போடு வாழணும். அப்பா, அம்மா, மாமா, அண்ணன் எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியாக நலமோடு வளமோடு செல்வ செழிப்போடு வாழணும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நம்ம தாத்தா பேர் என்னடா? நம்ம தாத்தா எங்கடா? சாயி, பார்க் போகலாமா? சாயி, என்னாச்சு உனக்கு? இப்போலாம் ரொம்ப சோகமாகவே இருக்க, அமைதியாகவே இருக்க. ஸ்கூல்லையும் அப்படி தான் இருக்கியா? நானும் பார்க்குறேன், எங்கள் அம்மாவை தான் சொல்கிறாங்க. என்னதாச்சு உனக்கு? தாத்தா வேணும். ஏன் ஏன் நம்ம தாத்தா நல்ல தாத்தா இருக்காங்க? எப்படி சொல்கிற? அவங்க இருக்கும் போதெல்லாம் நான் ஜாலியாக சந்தோஷமாக இருந்தேன். இப்போ ஜாலியும் சந்தோஷமாக இல்லை. நடந்துக்கிட்டே பேசுவோமா? சாயி, தாத்தாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டா. நான் டிகிரி முடிச்சுட்டு வேலை பார்த்துட்ருக்கேன். எப்போதும் போல் கிளம்பிகிட்ருக்கேன் காலைல வேலைக்கு. திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா ஸ்டார்ட் ஆகலை. வண்டியை வீட்டில் போட்டுட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அவங்க கூட நான் வேலைக்கு போயிட்டேன். மதியானம் ஒரு 2 மணி இருக்கும். எனக்கு தாத்தாட்டேருந்து கால் வருது, வெளில வான்ட்டு சாப்பிட போகலாமான்னு. நான் வெளில வந்து பார்க்குறேன், வண்டி நிற்கிது. எனக்கு ஒரே ஆச்சரியம், எப்படின்னு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம வீட்டிலேருந்து நான் வேலை பார்க்குற இடம் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்ரு. அங்கேருந்து வண்டியை தள்ளிக்கிட்டே வந்து மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து சரி பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. எனக்கு பார்த்தோன்னே ஒன்றுமே சொல்ல முடியல. அவளை பற்றி சொல்லணுன்னா நிறையா இருக்குது. சரியா? தாத்தா நம்ம கூட தான் இருக்காங்கன்னு நாங்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீயும் அதையே நினச்சிட்டு அதையே நம்பு. தாத்தா வேறு எங்கேயும் போல, நம்ம கூட தான் இருக்காங்க. சரியா? சாயி, ஒன்று சொல்கிறேன். எங்கள் அப்பாவாகவும் சரி, ஒரு தாத்தாவாகவும் சரி ஜெயிச்சிட்டாங்க.
யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ? அம்மா? அப்பா? தாத்தா? சாய், சாய், நீ எங்கிருந்து வந்த? ஹலோ தாத்தா? எங்கிருந்து தாத்தா என் கூட பேசிட்டு இருக்கீங்க? நீங்க உண்மையிலேயே என் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்களா? கனவா? தாத்தா?